ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நம்ம வீட்டில் வச்சுருக்க பொன்னி அரிசிலேயே எப்படி நல்லா தகன்னு உதிரியாக சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா சிக்கனையும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் கீ ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போகிற ஃபுல் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் நல்லா போயிடும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா சிக்கன், அதையும் ஆட் பண்ணி காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், கறி மசால், சிக்கன் மசால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா தூவி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க அரிசிக்கு ஏற்ப இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறதுனால தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி பிடிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா தூவி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா என்னோடய ஸ்டைலில் தகன்னு உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.